சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தா வேலைக்கு போயிட்டு இரவு நேரத்துல வரும்போது தாத்தாவோட வீட்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருந்த கல்லுல ஒரு பெண் உட்கார்ந்து கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே குழப்பமான தாத்தா யார் அந்த பெண்ணுன்னு புரியாம வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் தாத்தா சாப்பிட்டு முடிச்சிட்டு திண்ணையில வந்து தூங்கும் போது மறுபடியும் அந்த பெண் பேசிக்கிட்டே இருக்க சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அடுத்த நொடியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச தாத்தா அந்த பெண்ணை நோக்கி போய் என்னாச்சுமா ஏன் கத்துறன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பெண் காய்கறிகளை விக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், விலை கூட விக்கிறேன்னு சொல்லி என்னோட காய்கறி கூடைய புடுங்கி தென்னை மட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு இடத்தை குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. உடனே அந்த தாத்தா அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு தென்னந்தோப்பை நோக்கி போய் அந்த பெண் சொன்ன இடத்துல இருந்த தென்னை மட்டைகளை விலக்கிட்டு உள்ள காய்கறி கூட இருக்கான்னு தேடி இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வழியா போன மற்றொரு தாத்தா அந்த தாத்தா தென்னை மட்டைக்குள்ள கைய விடுறத கவனிச்சு தாத்தாவை நோக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதுமா பூச்சி வட்டையெல்லாம் மட்டைக்குள்ள இருக்கும், ஏன் கைய விடுறன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த தாத்தா இந்த பெண்ணோட கூடைய தூக்கி ஒளிச்சு வச்சதுனால கூடைய மீட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே ஆச்சரியப்பட்ட தாத்தா அந்த தாத்தாக்கு பக்கத்துல எந்த பெண்ணும் இல்லாததை கவனிச்சு ஏதோ ஆன்மா தான் தாத்தாவை கூப்பிட்டு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தாத்தாவோட கண்ணத்துல ஒரு அடி அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு சுய நினைவு வந்ததாகவும் அன்னைக்கு வந்தது யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியலன்னு சொல்றாங்க.